தனுசு ராசி அன்பர்களே, ஜூலை 2026 19 முதல் ஜூலை 25 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை விரிவாக பார்ப்போம். இந்த வாரம் உங்களுக்கு மாற்றங்களை வளர்ச்சியாக மாற்றக்கூடிய வாரமாக அமைகிறது. கடக ராசியில் சூரியன், குரு இணைவு பொருளாதாரம், வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் உள் வலிமையை அதிகரிக்கிறது. அதே சமயம் சிம்ம ராசியில் சுக்கிரன், கேது இணைவு பாக்கியத்தையும் ஆன்மீக சிந்தனையையும் மேம்படுத்துகிறது. சூரியன் தனுசு ராசியிலிருந்து சூரியன் 8ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சவாலான நிலை. எதிர்பாராத மாற்றங்கள், தாமதங்கள் அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம். இருப்பினும் சூரியனுடன் குரு இணைந்திருப்பதால் பல சிக்கல்கள் தீர்வை நோக்கி நகரும். ஆராய்ந்து செயல்பட்டால் மறைந்திருந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும். செவ்வாய் 6ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது மிகவும் சுபமான நிலை. போட்டிகள், வேலை, வழக்குகள் மற்றும் எதிரிகளை வெல்வதற்கு சிறந்த காலம். உடல் உற்சாகம் அதிகரிக்கும். புதன் 7ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சுபநிலை அல்ல. திருமணம் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் பொறுமை தேவை. தொழிலில் ஒப்பந்தங்களை முழுமையாக படித்து முடிவு எடுக்கவும். குரு உங்கள் ராசி அதிபதியான குரு 8ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சவாலான நிலையாக இருந்தாலும் உள் வலிமை, ஆன்மீக சிந்தனை மற்றும் வாழ்க்கை அனுபவங்களில் பெரிய மாற்றத்தை அளிக்கும். மேலும் குருவின் பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் மீது விழுவதால் 12ஆம், 2ஆம் மற்றும் 4ஆம் வீடுகள் பலம் பெறுகின்றன. இதனால் குடும்ப வளம், சேமிப்பு, சொத்து மற்றும் மன அமைதியில் முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரன் 9ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது மிகவும் சுபமான நிலை. பாக்கியம் அதிகரிக்கும். உயர்கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆன்மீக பயணங்கள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். சுக்கிரன், கேது இணைவு. இந்த இணைவு உங்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லும். தேவையற்ற கவலைகள் குறையும். வாழ்க்கையின் உண்மையான இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். பாக்கிய பலமும் மெதுவாக உயரத் தொடங்கும். சனி 4ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது அர்த்தாஷ்டம சனி காலமாகும். குடும்பம், வீடு மற்றும் மன அமைதியில் பொறுமை அவசியம். எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் நிதானமாகச் செயல்படுங்கள். ராகு 3ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது மிகவும் சுபமான நிலை. தைரியம், புதிய முயற்சிகள், குறுகிய பயணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த பணிகளில் வெற்றி கிடைக்கும். கேது 9ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சவாலான நிலை என்றாலும் சுக்கிரன் இணைந்திருப்பதால் ஆன்மீக வளர்ச்சி, தர்ம சிந்தனை மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். தொழிலில் போட்டிகளை வென்று முன்னேறுவீர்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசு, கல்வி, சட்டம், மருத்துவம் மற்றும் சேவைத் துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் ஆன்லைன் சேவைகளில் நல்ல வளர்ச்சி காணப்படும். கூட்டாண்மைகளில் தெளிவான ஒப்பந்தங்களை பின்பற்றுங்கள். நிதிநிலை செவ்வாய் மற்றும் ராகுவின் ஆதரவால் வருமான வாய்ப்புகள் உருவாகும். குருவின் பார்வையால் சேமிப்பு அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அமைதியாக பேசி தீர்வு காண்பீர்கள். பெற்றோரின் உடல்நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். திருமணம் மற்றும் காதல். திருமண வாழ்க்கையில் புரிதலை அதிகரிக்க வேண்டும். திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். காதல் உறவுகளில் நேர்மையான உரையாடல் உறவை வலுப்படுத்தும். மாணவர்கள். உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது நல்ல வாரம். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளும் உருவாகும். ஆரோக்கியம்.
உடல்நலம் மேம்படும். இருப்பினும் அதிக வேலைப்பளுவால் சோர்வு ஏற்படாமல் போதிய ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வார அதிர்ஷ்டம். அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். பரிகாரம். வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபடுங்கள். மஞ்சள் நிற உடை அணிவதும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் நல்ல பலனை தரும். ஓம் குரவே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது பாக்கியம், குடும்ப நலம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும். வாரத்தின் மொத்த பலன். தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் சவால்களை வெற்றியாக மாற்றும் வாரமாக அமைகிறது. 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் போட்டிகள் மற்றும் எதிரிகளை வெல்லும் திறன் அதிகரிக்கும். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் பாக்கியம் மற்றும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ராகு 3ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறலாம். அர்த்தாஷ்டம சனி காரணமாக குடும்ப விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த வாரம் நல்ல முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும்.